வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம கைதி டெல்லி திரும்ப வர போறாரு. அப்படின்னு நம்ம லோக்கினா பிறந்த நாளை முன்னிட்டு கிஃப்ட் கொடுக்க போன கேப்ல நம்ம கார்த்தினா அப்டேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பாடா, லியோக்கு அப்புறம் கூலி மேல என்னடா ஹைப்பே ஏற மாட்டேதுன்னு இருந்துச்சு. இப்ப அடுத்து கைதி வரப்போறாருன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா கைதி தான் எல்சியோட தொடக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப சிக்கலே எங்கன்னா, லோக்கினா லியோக்கு ஏத்துன ஹைப்பை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இறங்கி சமைக்கணும். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. அதை விட முக்கியம், இப்ப சமைச்சிட்டு இருக்கிற கூலி சேதாரம் இல்லாத ஆதாரமா நம்ம தலைவர் ரசிகர்கள் கிட்ட வந்து சேரணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. அடுத்து என்ன, நம்ம குட் பேட் அக்லி தான். இது வரைக்கும் எவ்வளவு படத்தை எத்தனை பேர் எடுத்துட்டு நம்மளை கவுத்துட்டு போயிருக்காங்க. எண்ணி பார்த்தோல எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் ஐடியாவா? யாராவது தல அஜித் சார் படத்துக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் வீடியோஸை பண்ணதுண்டா? இவன் மூத்திரத்தை குடி. ஆதிக்னா படம் டைட்டில் பிக்ஸ் பண்ணதுல இருந்து உன்கிட்ட வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான். என்னது? படத்துல கதையெல்லாம் எதுக்குடான்னு வெறும் ரெஃபரன்ஸ் வச்சு மட்டும் கரை சேர்த்திட முடியும்னு நினைச்சிடாதனா? ஏன்னா விட்ட டீசர்லயே 1008 ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் வச்சு மட்டுமே எடுக்கிறாங்கன்னு ஒரு கும்பல கலாய்ச்சி தள்ளி இருக்கும். உங்க மேல வேற திடீர்னு நம்பிக்கை பீரியட் அடிக்குது, திடீர்னு கவுந்து படுத்துக்குது. அப்புறம் கூலி படத்தை பத்தி பேசணும்ல, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டா நம்ம அஸ்வத் ப்ரோ டிராகன் படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்களா? டிராகன் படத்தை பாராட்டுறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அடுத்து அஸ்வந்த் ப்ரோ எஸ்டிஆர் கூட படம் பண்றாருன்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சார் மீட் பண்ண போயிருந்தீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து சார் அதுதான் இப்போ எஸ்டிஆரோட பண்ணுறேன். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஒரு ஆக்சுவலாக படம் நிறையா பண்ணுறது இல்லை, பட் ஆனால் வெளியே அவருக்கு இது இருக்குல்ல, என்னென்ன அப்படின்னா ராமன் சார் ஐ திங்க் இஸ் வெரி ரியல் அவுட் சைட். ஐ திங்க் பீப்புள் ஆர் லைக்கிங் இஸ் எக்ஸ்டர்னல் பர்சன். கரெக்ட். செம்ம இல்லை, எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் அப்படி குழு குழுன்னு இருக்கும். நாம தான் உண்டாச்சு, மும்பை போயாச்சு. ரைட்டு, சாரி ஃபார் த லாங் கேப். இனி டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களுக்காக இல்லைனாலும் அவருக்கு பண்ணி தான் ஆகணும். யாருக்கு? எனக்கு.